எல்லாத்துக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கேன்னு நெனைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேங்க. நான் இந்த வீடியோ நாங்க போன வாரம் போனது, இந்த வீடியோ வச்சு ஓட்டிட்டுருக்கேன். சரி ஓகே இன்னைக்கு முடிஞ்சிரும், நாளைக்கு முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹெவி ஒர்க்னால இந்த வீடியோ இப்ப தான் எடிட் பண்ணி போடுறேன். இதில நம்ம என்ன பார்ப்போம்னா, நம்ம கோவிலுக்குலாம் போயிருப்போம். கோவிலுக்கு போயிட்டு அங்க இருக்கிற மந்தி எல்லாம் பார்த்துருப்போம். சிறப்பான அன்னதானம்லாம் சாப்பிட்ருப்போம். அதுதான் இந்த வீடியோல நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மலை நான் ஏறுனேங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இது சொல்லும்போதே எனக்கு அழுகை வருது. ஏன்னா, என்னால மலையே ஏற முடியல. ஏன்னு தெரியல. போன டைம்ல நான் ஈஸியா ஏறிட்டேன். நான் கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியா இருக்கிறனாலயே என்னமோ போம்போது அப்படியே பயங்கர என்னோட பாடி என்னால தூக்கிட்டு போ முடியல. ஏன்னா, அவ்ளோ இழப்பு எடுத்துருச்சு. நான் அவ்ளோ கஷ்டப்பட்டு தான் அந்த மலையே ஏறினேன். இன்னும் நெறையா வேண்டுதல் வேற வச்சிருக்கிறோம். கண்டிப்பா மறுபடியும் மறுபடியும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அத நினைச்சுட்டே சொல்லிட்டு நாங்களும் ஒரு வழியா முடிச்சுட்டோம். இப்போ ஓகே. ஏன்னா வரும்போதெல்லாம் ஈஸியா வந்துட்டோம். இறங்குறது தானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்பலாம் இழப்பு எடுக்கல. ஆனா கொஞ்சம் கஷ்டப்படுத்திருச்சு சாமிய பார்க்குறதுக்கு. ஏன்னா சாமிய மேல போய் பார்க்கணும்னு கஷ்டப்பட்டு தானே ஆகணும். அந்த வகையில சரி ஓகே நாமளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கஷ்டப்பட்டு தான் நாங்க போனோம். நாங்க வந்துட்டோம். கரெக்ட்டா பக்கமா வந்துட்டோங்க. பாருங்க அந்த வியூவே பார்க்குறதுக்கே ரொம்பவும் அழகா இருக்குல்ல. இங்க லேண்டர்ன் கேமரா கொட்டி கிடக்குதுங்க. நானும் அப்படியே கஷ்டப்பட்டு வீடியோலாம் எடுத்துட்டு நாங்க போயிட்டுருந்தோம். இது ஒட்டு பாதைன்னு சொல்லுவாங்க. அந்த ஒட்டு பாதை வழியா தான் நாங்க போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம சாமியெல்லாம் பார்த்துரலாம். அந்த பாறையிலலாம் நெறைய பேர்லாம் எழுதி வச்சிருந்தாங்க. எனக்கெல்லாம் அப்படி எழுதணும்லாம் தோணல. ஏன்னா இது ஒரு மெமரீஸ்லாம் சொல்லிட்டு வந்துட்டுருந்தாங்க. எங்க மெமரீஸ் நாங்க இப்படி ஜாலியா போறதே ஒரு பெரிய மெமரீஸ் தான். ரொம்ப அந்த ஃபீலிங்கே சொல்ல வாய்ப்பில்ல. அந்த ஒட்டு பாதையில எங்களுக்கு அந்த ஜில்லுன்னு காத்துல அந்த வியூல இப்படி நடந்து போறதே ரொம்பவும் அதிசயமாவும் இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸ்பெசிஃபிக்கா. அதுக்கு பிறகு நாங்களும் போயிட்டே இருக்கிறோம். முன்னாடி போறது யாருன்னா, எங்க பெரியம்மா தான். எங்க பெரியம்மாவும், தம்பியும். அவன் கூட நடந்து வந்துட்டாங்க. அவனுக்கு இளப்பும் எடுக்கல, ஒண்ணும் எடுக்கலன்னுலாம் நடந்து வந்துட்டான். என்டர்ல வரவேத்தது எங்கள இந்த ஓனா தான் வரவேத்துச்சு. நாங்க வந்துட்டோம் கோவிலுக்கு. வந்துட்டோம். பக்கத்துல வந்துட்டோம்ல, வந்துட்டோம். கோவில் தான் பார்த்துக்கங்க. இதுதான் கோவிலு. போட்டு வந்துட்டோங்க. சாமி முடியல. போயிட்டு அப்புறமேட்டு வீடியோ இதுலேருந்தே தெரியும். நான் சொன்னதுலேருந்தே தெரியும் உங்களுக்கு. இது முன்னாடி என்ட்ரன்ஸில் ஒரு டீ கடை இருக்குது. முன்னாடி ஏறுற மாதிரி ஒரு ஸ்டெப்பு அவ்வளோதான். முன்னாடியே விநாயகரா யாரோ இருப்பார். விநாயகர் தான் இருக்கிறாரு. அவங்களும் அப்படியே ஒரு வேண்டுதலை போட்டுட்டு அதுக்கு பிறகு பார்த்துருந்தோம்னா, அன்னதானம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்களும் சரி ஓகே நம்ம போய் சாமி கும்பிட்டு இருந்துச்சுன்னா சாப்பிடுவோம். இல்லைன்னா நம்ம நம்ம சாப்பாடு கொண்டு வந்திருக்கல அதை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அன்னதானம்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு தாங்க அங்கே ஜில்னஸே எங்களால் அப்படியே ரொம்பவும் ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. நீங்களும் பார்க்குறீங்கல்ல, உங்களாலையும் ஃபீல் பண்ண முடியும். அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்த மாதிரியே என்னோட சேர்ந்தும். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த நாய்ங்க தான் நிறையா இருந்துச்சுங்க. எப்படி மலை ஏறி டெய்லி வந்துடுதுன்னே தெரியலங்க. நாங்கள் வரும்போதே ஒரு நாய் எங்கள் பின்னாடியே வந்துட்டு இருந்துச்சு. ஃபைனலி நாங்கள் கோவில் முடிச்சிட்டோம். அங்கே நிறைய பேர் அன்னதானம்லாம் சாப்பிட்டு இருந்தாங்க. நாங்கள் இன்னும் சாமி கும்பிடவே இல்லையா, அதனால நாங்கள் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சாமி கும்பிட்டோம். இப்போது சாமி கும்பிட்டு நாங்கள் உக்காந்துட்டு இருந்தோம். அதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்பவும் பாவமாக இருந்துச்சு. ஏன்னா அங்கேயே கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு என்ன கிடைக்குதோ அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு சாப்பாடெல்லாம் இல்லைன்னா அதெல்லாம் மண்ணையே சாப்பிட்டு இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கே பாவமாக இருந்துச்சு. நானும் ஒவ்வொன்றா ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கு பிறகு என் பக்கத்துலேயே ஒரு மந்தி உக்காந்துக்கிட்டாங்க. இவங்க இல்லை, இன்னொருத்தங்க. இன்னும் வாழைப்பழம் போட்டாங்க. அப்புறம் பக்கத்துலேயே உக்காந்துக்கிட்டாங்க. அது இதில் வரும்னு தான் நினைக்கிறேன். இங்கே பாருங்க வராங்கல்ல, மூவ் பண்ணி வராங்கல்ல இவங்க தான். என் பக்கத்துலேயே உக்காந்துக்கிட்டாங்க. எனக்கு என்னடா ஆத்தி பயமாக போச்சு. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திருப்பி பார்க்குறேன் போகிறேன். பக்கத்துலேயே உக்காந்துக்கிட்டாங்க. இருங்க காமிக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் காமிச்சிருவேன் உங்களுக்கு. அப்புறம் குட்டி குரங்கெல்லாம் அழகா இருந்துச்சு. பார்க்குறதுக்கு மனுஷனை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. அவங்களுக்குள்ளேயே சண்டையெல்லாம் போட்டுக்கிறாங்க. ஏன்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க. அப்புறமேட்டு அழகா இருந்துச்சு. மொத்தத்தில் பார்க்குறதுக்கே ரொம்பவும் அழகா இருந்துச்சு. அவங்கலாம் பாவம் இல்லை. இப்போ சனிக்கிழமை கண்டா பூஜை பண்ணுவாங்களாமா. அதுக்கு பிறகு புரட்டாசி மாதம் சீசனுக்கு இது பண்ணுவாங்க. நான் என்ன லூஸ் மாதிரி சொல்லிகிட்ருக்கேன். இது என்ன மாதம் அப்படின்ட்டு இல்லைங்க. அதாவது வாரம் சனிக்கிழமை எப்போதுமே கீழேருந்து பூசாரி ஊர்லேருந்து போயிட்டு அதாவது பூஜை பண்ணுவாங்க.
அதுக்கு பிறகு வந்து புரட்டாசி கிழமை தான் வந்து அதோட சீசன்ஸே. அதனால் அப்போவும் வந்து பூஜை பண்ணுவாங்களாம். அதுக்கு பிறகு யாராவது இடையில வந்து காது குத்து அது மாதிரி ஏதாவது கொஞ்சம் வேண்டுதல் வச்சுருந்தாங்கன்னா அங்கேயும் வந்து அவங்க வந்து போவாங்களாம். யார் வந்து கூப்பிட்டாலும் அவங்க வந்து போயிட்டு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து பண்ணி தருவாங்களாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக வரும் பாருங்கள். நானும் இதை வந்து சீக்கிரம் முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கேன். ஆனால் வந்து என்னால் முடியவே இல்லை. இங்கே பாருங்கள், பட்டையெல்லாம் போட்டுட்டு எங்கள் ஃபேமிலிஸ் எல்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு மந்தியெல்லாம் அழகாக விளையாண்டுட்டு இருந்துச்சு. ஒரு மந்தி எங்கள் பக்கத்துலேயே வரும், பார்க்கலாம். இந்த பக்கத்துலேயே பார்க்கலாம். அதை நான் சொல்கிறேன் எப்போ வருதுன்னு. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு நாங்கள் ஜில்லுன்னு இருந்துச்சு. உள்ளே எல்லாம் ரொம்ப வந்து ஜில்லுன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வாழைப்பழத்தை சாப்பிட்ருந்தோமா, அது இங்கே பார்த்துட்டு பாருங்க வந்துருச்சு. அது பார்த்துட்டே இருக்குல்ல, வாழைப்பழம் தருவாங்கன்னு பார்த்துட்டே இருக்கு பாவம். என்னால் தர முடியல. இன்னும் பயமாக இருந்துச்சு. பயந்துக்கிட்டே பாருங்கள், அரை அடி கேப் தான் இருக்கும். பக்கத்துலேயே உட்காந்துட்ருக்கேன். பிடிச்சி கடிச்சிக்கவே வச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினச்சிட்டு பயத்துலேயே வந்து அந்த வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் நான். நீ எப்படி என் சாப்பாட்டை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய்க்கும் குரங்குக்கும், அதாவது சாரி சாரி மந்திக்கும் தான் வந்து சண்டையாகவே இருந்துச்சு. ஏன் நான் இப்படி மந்தி மந்தின்னு சொல்லிட்டு இருக்கேன்னா, ஏன்னா அங்கே வந்து அது அப்படி சொன்னால் வந்து அதுக்கு கோவம் வருமா. அதனால தான் நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன்ல, அவங்க 2 பேருக்கும் சண்டையாக இருந்துச்சு. ஏன்னா சாப்பாடு கொண்டு போய் வச்சா இவன் பேர் என்னன்னே தெரில, அவன் வந்து போய் சண்டை போட்டுட்டு எடுத்து வந்து சாப்பிட்றாங்க. என்னன்னு தெரியல, ஏன் இப்படி இருக்கானே தெரியல. அதுக்கு பிறகு நாங்களும் சாமியெல்லாம் கும்பிட்டு வாழைப்பழம் சாப்பிட்ருந்தோம். ஏன்னா வந்து கோவிலுக்கு வந்தால் வந்து பிரசாதம் வந்து ஏதாவது இருந்தால் வந்து சாப்பிட்ணும், கோவிலில் சாப்பிட்ணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் நாங்களும் உட்காந்து சாப்பிட்ருந்தோம். அங்கே பாருங்கள், எங்கள் கொழுந்தனார் வந்து வாழைப்பழத்தை எல்லாம் எடுத்து போட்டுட்ருக்காரு. அதுக்கு பிறகு நாங்கள் வந்து வாழைப்பழம்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு வந்து நாங்கள் அன்னதானம் தான் சாப்பிட்ருந்தோம். அங்கேயும் வந்து வாக்கெல்லாம் கேட்பாங்களாம். வாக்கு வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா, பூ வாக்கு தான். சாமிக்கிட்ட வந்து பூ வச்சுருவாங்க. அது வந்து விழறத வச்சு தான் வந்து இது நடக்கும், நடக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. நீங்கள் கேட்குறது சரியாக இருக்குது, பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. எங்கள் வீட்லேயும் வந்து கேட்டுட்ருந்தாங்க. எங்கள் வீட்லேயும் வந்து வேலைக்காக கேட்டுட்ருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து வாக்கு வந்து 1 மணிக்கு தான் வைப்பாங்க. அதுக்கு முன்னாடி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. எதுக்குன்னா தேங்காய் வந்து நேரா உடைச்சிருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து பூ வாக்கு கேட்கறதுக்காக நாங்கள் வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தோம். அதுக்கு முன்னாடி வந்து இங்கே சாமி இருக்குல்ல, இதை வந்து ஒரு 9 சுற்று சுற்றி சாமி கும்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சித்தப்பாலாம் சொல்லிட்டு இருந்தார். அதை தான் நாங்கள் வந்து செஞ்சிட்ருந்தோம். ஏன்னா வந்து அது சுற்றி கும்பிட்டு அதுக்கு பிறகு ஒரு பக்கத்தில் ஒரு சாமி இருக்கும், அதையும் கும்பிட்ருந்தோம். அங்கே இருக்கிறவங்களாம் எங்களை பார்த்துட்டு ஃபேமிலியோட நாம வந்து சாப்பிட்ருக்கோம், அவங்க பாரு விழுந்து விழுந்து வரம் கேட்டுட்ருக்காங்க, சாமி கும்பிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதோ இங்கே பாருங்கள் இப்படி இருக்குல்ல, ஆட்டுக்கல் பாருங்கள் எவ்வளோ க்ரியேட்டிவாக அதுலேயும் செஞ்சுருக்காங்கல்ல. ஒரு டைம் நாங்கள் போன டைம் வரும்போது அதில் மாவா என்னமோ சம்திங் என்னமோ ஆட்டிகிட்டு இருந்தாங்க, சாப்பாடு செய்கிறதுக்கு என்னமோ ஆட்டிகிட்டு இருந்தாங்க. பயங்கரமாக மழை வந்துச்சு, குளிர்ந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த டைமில் எங்களுக்கு நார்மலாக தான் இருந்துச்சு. கீழே வரும்போது தான் வந்து பயங்கரமாகவும் மழை. அப்போ நான் காமிக்கிறேன். அப்புறம் நாங்கள் வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். பக்கத்தில் அதே சாமி கும்பிட்டு இங்கேயும் சாமி கும்பிட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்காக தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடியாக இருந்தோம். இதெல்லாம் பாருங்களேன், பார்க்குறதுக்கே அழகா இருக்குல்ல. அங்கே பாருங்க, ஆறு எவ்வளோ சின்னதாக தெரியுது, வாய்க்கால் மாதிரி தெரியுதுல்ல. இங்கே பாருங்களே, ஒரு மந்தி அழகா தண்ணி மோந்து மோந்து குடிச்சிட்டு இருந்துச்சு. நான் வந்து கை வாஷ் பண்ணுறதுக்கு தான் அங்கே போய் நின்றுட்டுருந்தேன். பார்க்கறதுக்கே பயமாக இருந்துச்சு. நான் உடனே வந்து எங்கள் வீட்டுக்காரரை கூட்டிகிட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் வாங்க போய் கை கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிகிட்டு வந்துட்டு கை கழுவிட்டு ஒரு வழியாக ஃபேமிலியோடு சாப்பிட்றதுக்கு உட்காந்து வச்சு, சாமி சாப்பாட்டில் வந்து எந்த குறையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. நாங்களும் வந்து லைட்டாக கொஞ்சம் உப்பு மட்டும் பத்தல, பரவாயில்ல அதுக்கு என்ன, அன்னதானம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், அதுக்கு பிறகு வந்து சாப்பிட்டு பூவாக்கு கேட்டாங்க. கேட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மட்டும் அங்கே இருந்துட்டு நாங்கள் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோதான். இந்த இதே ஜேர்னியே வந்து ரொம்பவும் வந்து ஜாலியாக இருந்துச்சு. மறக்க முடியாத ஜேர்னியாக இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த ஜேர்னி வந்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்தாலும் மேலே போய் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஓகே, டாட்டா பாய் பாய். நாங்கள் வந்து கீழே இறங்க போகிறோம். அது வந்து நெக்ஸ்ட் விளாக்ல தொடர்ந்து வரும். நெக்ஸ்ட் விளாக்ல கண்டிப்பாக பார்ப்போம்.